சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களே, ஒரு பெண் வந்திருக்காங்க நிகழ்ச்சிக்கு. என் கணவருக்கு பிறந்ததா சொல்லி ஒரு பெண் குழந்தையை காட்டுது ஒரு இளம் பெண். ஆனா அந்த குழந்தை அவருக்கு பிறக்கல. அதை வச்சு கொலை செஞ்சிருவேன் உன் குடும்பத்தையேன்னு சொல்லி என்னையும் என் கணவரையும் என்னுடைய குழந்தைகளை கூட விடல, மிரட்டுறாங்க. அந்த குடும்பமே மிரட்டிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்குது, எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி வந்திருக்காங்க. பேசி பார்ப்போம், என்ன பிரச்சனை, என்ன நடக்குது உங்களுக்குள்ள, நம்ம அதுல என்ன செய்ய முடியும். வாங்க வாங்க. வணக்கம். உங்க பேர் என்ன? ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமி, எங்க இருந்து வரீங்க? உள்படிப்பாறையிலிருந்து வரேன் மேடம். உளுப்படிப்பாறை எங்க இருக்குது அது? திருநெல்வேலி மாவட்டம், அம்பாசமுத்திரம் வட்டம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வேலை பாக்குறீங்களா? ஆமா மேடம். இப்போதைக்கு மில்லு வேலை பாக்குறேன். மில் வேலை பாக்குறீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு? எத்தனை வருஷம் ஆகுது? கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆகுது மேடம். குழந்தை இருக்காங்களா? 3 பேர்லயும் இருக்கும். 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பெரியவன் 7வது படிக்கிறான், சின்னவன் 6வது படிக்கிறான், பாப்பா 4வது படிக்குது. ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? அவரு என்னோட தான் ஒர்க் பண்றாரு. மில்லுல 2 பேருமே? ஆமா ஆமா, 2 பேரும் ஒன்னாதான். ஒன்னாதான் இருக்கீங்க. என்ன பிரச்சனை இப்ப உங்களுக்கு? எங்க குடும்பத்துல ஒரு பொண்ணோட பிரச்சனை மேடம். ஒரு பொண்ணால உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை? ஆமா. உங்க ஹஸ்பண்ட் வந்து ரிலேட்டிவா உங்களுக்கு? சொந்தக்காரங்க. அதான். அத்தை பையன். லவ் மேரேஜா? லவ்னு சொல்ல முடியாது, பேசி வச்சு முடிச்சது. அதாவது பிரிஞ்சிருக்கு, இவங்க கல்யாணத்து மூலமா ஒண்ணு சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி எங்க கல்யாணம் நடந்தது. அப்ப நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு 1 பையன் பிறந்து 3 மறு வருஷம் அவன் 99ல கல்யாணம், 2000ல பிறந்துட்டான் அவன். ஒரு 3 மாசம், ஒரு வருஷம் 3 மாசம் வரை நல்லா இருந்தாரு, நல்லா தான் இருந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு தண்ணி கொடுத்தன வச்சுட்டாங்க. பெரிய பிரச்சனை சொல்ல முடியாது, வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைல தனியா போயிருங்கன்ட்டாங்க. நாங்க தனியா இருந்தோம். வீட்டுக்கு ஒரே காமெண்டுக்குள்ள தனியா ஒரு ரூம் அல்ல. சரி சரி. அதுல நாங்க, இவர் வந்து வெளியூர்ல வேலை பார்ப்பாரு எங்க வீட்டுக்காரு. ஆமா, இப்பதான் மில் வேலை பாக்குறோம். அப்பமெல்லாம் ஊரதான் விவசாயம் தான் பாத்துட்டு இருந்தேன். சரி. அப்புறம் ஒரு பொண்ணோட சின்ன பிரச்சனைன்னு சொல்லி பிரச்சனையா பழகிட்டாரு. பழகிட்டாருன்னு அது வந்து பொய் சொன்னது, ஒரு மேல வீணா பழி போட்டது. பழி போட்டு அப்புறம் போலீஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. எந்த ஊர் பொண்ணு அது? எங்க ஊர் பொண்ணு தான். அவங்க காசு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து சின்ன குழந்தையோட கை குழந்தையோட நீங்க வீட்டுல இருக்கிறப்ப பெரியவன் வந்து ஒரு வயசு ஆயிடுச்சு. 2வது உள்ள வயித்துல இருக்கும்போது 4 மாசம் வயித்துல டைம்ல இன்னொரு பொண்ணோட பழகிட்டாரு. பழகுனாரா பழகலைன்னு சொல்றீங்களா நீங்க? எனக்கு நான் வந்து நேர்ல எதுவும் பாக்கல, சொன்னாங்களா? பார்த்தவங்க சொல்றாங்க பழகுனாங்க. ஆமா, நான் வந்து நம்பல. அப்படின்னு சொல்லி அவங்க வெளியில போன இடத்துல உன் வீட்டுக்காரன் வந்து என் பொண்ணுல கையை பிடிச்சி இழுக்க வந்தான் அப்படின்னு சொல்லி போலீஸை வர வச்சு எங்க ஊருக்கு என் வீட்டுக்கார கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கலிடக்குறிச்சியில அவங்க குடும்பம் எல்லாம் சமாதானம் படுத்தி விட்டாங்க. எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுப்பா, அவனுக்கும் கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை இருக்கு அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணி முடிச்சு விட்டாங்க. அப்புறம் பையன் இவர் வந்து வெளியூர்ல இருப்பாரு மேடம். குடும்ப பொறுப்பே கிடையாது எங்க வீட்டுக்காரர்.
பணம் அனுப்புவாரா? ஆஹா, இவ்வளவு நாள் வரல. 13 வருஷம் அது ஒத்தரவு கூட அவருக்கு காசு பிள்ளைகளுக்குன்னு சேர்த்து வைக்கிறது இல்லம்மா, செலவுக்காவது கொடுக்க மாட்டாரு. சாப்பாட்டுக்கு, படிப்புக்கு, எதுக்குமே கொடுக்க மாட்டாரு. எவ்வளவு சம்பாதிப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? அவர் வந்து போய் என்ன வேலை நல்ல பார்த்தாரு அப்படி? ஹோட்டல்ல வேலை பாக்காரு. என்ன வேலைனாலும் பாப்பாருமா, என்ன வேலைனாலும் பாப்பாரு. நல்ல திறமையான ஆள் தான். நல்ல வேலை 2 வேலை செஞ்சு தானே தீர்த்தறாருன்னு நினைக்கிறீங்க? அவரே வேலை பார்த்து அவரே செலவு பண்றாரு. என்ன மாதிரி செலவு பண்றாருன்னு தெரியல. குடிக்க மாட்டாரு, பீடிச்சு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது. அப்ப லேடிஸ் கூட பழகுறாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கூட நான் வெளியூர்ல இருக்கறனால என்னால அப்படி கண்டுபிடிக்க முடியல. அவங்க பையனை கேட்க மாட்டாங்களா? அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. நான் சந்தேகப்பட்டு பேசுறேன் அப்படிதான் சொல்லுவாங்க. என் பிள்ளைய பார்க்க விட மாட்டுக்கா, கண்ணுல காண விட மாட்டுக்கா, கரிச்சு கூட்டுறா வர நேரம்னா. அதனால அவன் சொல்லாம கொள்ளாம போயிடுறான். அவர் வருவாரு, வந்து கொடுக்கவே மாட்டாரு. அவர் காசு செலவு பண்றவரை இருப்பாரு. அப்புறம் எங்கிட்ட சொல்லவே மாட்டாரு. நான் ஏதோ வேலை பார்த்து வச்சிருக்க காசு 300 நாள் அதையும் தூக்கிட்டு போயிருவாரு, கொண்டுட்டே போயிருவாரு. அப்புறம் நான் சண்டை, அதுதான் எங்க 2 பேருக்கும் சண்டை அடிக்கடி வரும். இப்ப இங்க வர வேண்டிய நோக்கம் என்ன? இவர் வந்து காசு வந்து கையில செலவு பண்றதுனால காசு பிடுங்குறவா வளைச்சு போட்டுட்டாங்க. எங்க ஊர் பொண்ணு அவர் கூட பழக்கமா இருந்து எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. எங்க ஊர்ல யாரும் சொன்னாலும் நான் வந்து நான் சந்தேகப்பட்டு அவரை பேசினா வர்ற நேரம் என்னை சந்தேகப்பட்டு பேசுற அப்படின்னு என்னை வாய் அடைச்சிருவாரு. என்னை பேச விட மாட்டேன். அப்புறம் நான் இவங்க சொல்றதெல்லாம் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் எனக்கு கிடைச்சது. அதை வாங்கி நான் அவளுக்கு ஃபோன் போட்டு பேசினேன். இந்த மாதிரி என் புருஷன் கூட நீ பழக்கமா இருக்கியாமே. அந்த பொண்ணு வெளியூர்ல வேலை பார்க்கு, அது பக்கத்துல இவர் வேலை பார்க்காரு. அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசுறேன், இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் கூட நீ பழக்கமா இருக்கியாமே அப்படின்ட்டு. உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி சொன்ன பொண்ணு. உங்க வீட்டுக்காரர் பேர் என்னம்மா? முத்துக்குமார் அவர். அப்புறம் அந்த பொண்ணு அப்ப இப்படியெல்லாம் நீ அங்க வாழ வயல பார்த்தேன், நீ ஸ்கூலுக்கு பின்னாடி வீட்டுக்காரர் கூட பார்த்தேன், நீ கேள்வி பண்ணி ஏன் உனக்கு இந்த வேலையெல்லாம், என் புருஷனுக்கு 3 பிள்ளை இருக்கு, பொண்டாட்டி இருக்குன்னு தெரியும்ல, எதுக்கு நீ எல்லாம் பண்ணுவ அப்படின்னு கேட்டதுக்கு 1 வருஷம் வாழ்ந்தாலும் உன் புருஷன் கூட தான் வாழணும். அது கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அந்த லேடி? இல்ல, ஆகல. அது பக்கா மோசமான குடும்பம் அந்த குடும்பம். அந்த பொண்ணு அப்படி சொல்லுது. அப்புறம் நீ என்னைய கண்ட இடத்துலாம் பேசுற. அந்த பொண்ணு வந்து குளிக்கிற இடத்துல ஒரு தடவை ஒரு 2 பெரியவங்க கல்யாணம் முடிஞ்சவங்க, நான் இன்னும் அந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டு 5 பேரும் ஆத்துல குளிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எனக்கு அரசல் புரசலா தெரியும் போதே நான் இப்படி பேசினாதான் ஒதுங்கிற மாட்டாளா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட, தப்பு இல்லாதவங்க யாரும் மனசுல வச்சுக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு வந்து நான் பேசினேன், இப்படி அடுத்தவங்க புருஷன் கூட அலையிறாளுங்க அப்படி இப்படின்னு நான் யாரும் சொல்லத்தானே மேடம் செய்வாங்க. அந்த பொண்ணு அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டே இருந்திருக்கா. அப்புறம் எங்க அம்மா போய் ஒரு தடவை இந்த மாதிரி இப்ப சத்தம் போட்டிருக்கா வீட்டுல போய், என் பொண்ணோட வாழ்க்கைய உன் மகா கெடுக்க பாக்குறா, இதை நிப்பாட்டி வை. எங்க அம்மா போய் சத்தம் போட்டிருக்கு. அப்புறம் இதையும் அவன் மனசுல வச்சுக்கிட்டு, அப்போ உங்க அம்மா போய் எங்க வீட்டுல சத்தம் போடுறதும் நீ ஆத்துல வச்சு என்னை பேசுறதும், அப்ப நான் சும்மா விடுவேன்னா நான் கேவலப்பட்டதே பட்டுட்டேன், உன் புருஷன் கூட தான் போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லு. அப்ப நான் சொல்லுவேன், அப்ப என்னோட வாழ்க்கை கெட்டு போயிருமே, நீ அதை நினைச்சு பாத்தியா, என்ன மாதிரி ஒரு பொண்ணு தானே நீ, உங்க அக்காவோட வாழ்க்கையில அப்படி ஆகுனா நீ சம்மதிப்பியா அப்படின்னு நான் கேட்டதுக்கு, எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் உன் புருஷன் கூட 1 வருஷம் வாழ்வேன்னா வாழ்வேன். அதனால 1 வருஷம் அது என்ன கணக்குன்னு எனக்கு தெரியாது. வாழ்வேன்னா வாழ்வேன், உன் புருஷன் கூட தான் நான் வாழ போறேன், அது எனக்கு அந்த உன் வாழ்க்கையை பத்தி நான் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. 40 ரூபாய்க்கு அவட்ட நான் போன் போட்டு பேசியிருக்கேன் அவளக்கான்னு அப்படி சொல்லுது அந்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு என்ன வயசு இருக்கும்? அவளுக்கு என் தங்கச்சி வந்து அக்கா வந்து என் தங்கச்சிக்கு இளைய பொண்ணு தான். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு, என் தங்கச்சிக்கு இப்போ 25 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவ அக்கா பிறந்தது, அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு பிறந்தது. இந்த குறிப்பா எனக்கு எத்தனை வயசு? வீட்டுக்காரருக்கு என்ன வயசு இருக்கும்? இவருக்கு 35 வயசு ஆகுது. 35 வயசு. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு 31 வயசு ஆகுது. எங்க 2 பேருக்கும் 3 வயசு தான் வித்தியாசம். எனக்கு 19 வயசு கல்யாணம் முடியும் போது அவருக்கு 23 வயசு, 4 வயசு தான் வித்தியாசம். நான் நேரடியா போனோமா, எங்க அப்பா, எங்க அக்கா, எங்க அக்கா மாப்பிள்ள மாமா 4 பேரும் நேரடியா போனோம். போய் ஒரு பையன் கொடுத்த அட்ரஸ் வச்சு கோயம்புத்தூர்ல போய் பார்த்தோம். அது தப்பான அட்ரஸ், அவர் அங்க இல்லை. அப்புறம் இவர் எனக்கு அட்ரஸ் கொடுத்துருந்தது ஈரோட்டில் ஹோட்டல்ல வேலை பார்க்கறதா. அந்த அட்ரஸுக்கு போனோம். அங்கே போய் எல்லாம் விசாரித்தோம். நான் வந்து என் ஃபேமிலி ஃபோட்டோ வச்சுருந்தேன், என் பையன் நாங்கள் எல்லாரும் பிடிச்ச ஃபோட்டோ வச்சுருந்தேன். அப்புறம் அதை கொண்டு காட்டினேன். இந்த மாதிரி இந்த குமார்னு தான் அவங்க எங்கனாலும் பேர், முத்துக்குமார் அவர் பேர், குமார் தான் எங்கனாலும் பேர் கொடுத்துருப்பாரு. கொடுக்கும்போது இந்த ஃபோட்டோ வந்து காட்டினேன் நான். இந்த இதில் இந்த ஆள் இங்கே கூடி எங்கேயும் வேலை பார்க்காரா என்னன்னு கேட்டேன். அப்புறம் சொன்னாங்க, இந்த பையன் இங்கே வேலை பார்க்குறான், ஆனால் ஒரு பொண்ணோடலாம் இருக்கான் அப்படின்னு ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்களே சொல்லிட்டாங்க. அப்புறம் நாங்கள் எங்கே இருக்காங்கன்னு கேட்கும்போது பக்கத்தில் கொஞ்சம் தூரம். அப்புறம் அங்கே போய் விசாரிச்சு பார்க்கல. ஆமாம், ஈரோட்டில் விசாரிச்சு பார்க்கும்போது 2-3 இடத்துல நாங்கள் விசாரிச்சதுல ஆமாம் அங்கே தான் இருக்காங்க. 1 மாதம் தான் ஆச்சு காலி பண்ணி, 1 வாரம் தான் ஆச்சு காலி பண்ணி, இப்படி எங்களுக்கு தகவல் கிடைச்சி. அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம புருஷன் ஒருத்தி கூட குடும்பம் நடத்துறாரு. ஆனால் கரெக்டாக அவளோட அடையாளம் கருத்த பொண்ணு, கருப்பு நைட்டு தான் இந்த நேரம் போட்டிருக்கு,
கழுத்துல மஞ்சள் கயிறு கிடக்கு. அது சொல்லுதாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து போன் போடுறேன் இவருக்கு. இந்த மாதிரி உங்களை தேடி வந்தோம் நாங்க, நீங்க காணும், நீங்க எங்க இருக்கீங்க, அந்த பிள்ளை கூட தான் நீங்க குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களாமே அப்படின்னு ரொம்ப நான் அழுதுகிட்டு அப்படியே பேசுறேன். அவரு இல்லடி நீ தான் எனக்கு கடைசி வர எப்படினாலும், நான் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாரு. இந்த இறைச்சல எனக்கு கேட்கல. நான் அப்படியே எனக்கு ஒரு வாழ்க்கை, அவ கூட இருந்தா எனக்கு ஒரு வாழ்க்கை தேவையில்லை, நான் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கூட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எங்க அக்கா எல்லாரும் நைட்டோட நைட்டா வந்துட்டோம். வந்து அப்புறம் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். அந்த பொண்ணு அவரும் வந்திருந்தாங்க. அது இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லி 2 மாசம் முழுகாம இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த மெட்டி போட்டிருக்கா, கழுத்துல கயிறு போட்டிருக்கா, நெத்தியில போட்டெல்லாம் வச்சிருக்கா. நீங்க எல்லாம் போட்டிருக்கீங்களா? நான் ஒண்ணும் போடல. கயிறு அந்த 3 அந்த அது சண்டையோட எனக்கு திருமங்கலம் ஒரு 3 கிராம் 4 கிராம் மேடம். அதுல 1 கிராம் தொலைஞ்சிருச்சு குளிக்கும் போது. அதை அப்படியே வச்சிருக்கேன். என்னைக்கு இந்த பிரச்சனை எனக்கு என் புருஷன் நிம்மதியா தாலி போடல கயிறு தான் கயிறு தான் போடுறேன். இன்னைக்கு அதையும் கழட்டிட்டேன். வேண்டாம் புருஷனே சரியில்லை, இது எதுக்குன்னு நான் கழட்டிட்டேன். சும்மா வெறும் கயிறு தான், யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது எங்கிறக்காண்டி கயிறு மட்டும் தான் போட்டிருந்தேன். திருமங்கலம் அவ்வளவு வெறுப்பு அவர் மேல, வெறுப்பாயிருச்சு அவர் மேல. ஒண்ணு அவ கூட வாழுங்க அப்படின்னா எங்க கூட வந்துருங்க, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணு, எனக்கு அவ இருந்துவானா எனக்கு அப்படியெல்லாம் வாழ்க்கை தேவையில்ல அப்படின்னு சொன்னேன். நான் 2 பேரும் குடும்பம் எடுத்துறேங்க. ஒரு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கே சோறு போடுறதுக்கு வயிற்று இல்லை. எனக்கு பத்திரத்துல நான் எழுதி வாங்கிட்டேம்மா, நீங்க ஒண்ணு அவ கூட போங்க அப்படின்னா எங்க கூட வாங்க, எங்களுக்கு அவ கூட போறதா இருந்தா எனக்கும் என் பிள்ளைகளுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எனக்கு எழுதி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு இவரு என்ன எழுதி கொடுத்தாருன்னா, என் பொண்டாட்டி பிள்ளையில எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், சம்மந்தம் இல்லை அப்படின்னு எழுதல, எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன்னு அவர் கையெழுத்து போட்டு, அப்பா கையெழுத்து போட்டு அப்பா அம்மாவும் கையெழுத்து போடணும்னு நான் சொன்னேன். அவங்க வந்து அம்மா போடல, அப்பா மட்டும் போட்டேன். போட்டு நான் வாங்கிட்டு நடு ராத்திரி போல 12 மணிக்கு எங்க அப்பாவும் நானும் பைக்கில் வீட்டுக்கு போயிட்டேன். அவளோட போயிட்டாரு அவர். அந்த பொண்ணை விட்டு எந்த சூழ்நிலையில திரும்பி வந்தாரு? அப்புறம் அவளோட நடத்தை சரியில்லாம திரும்பி வந்து. இப்ப நீங்க எடுத்த முயற்சிக்காக வரல, உங்க மேல உள்ள அன்புக்காக வரல அப்படின்னு சொல்றாரு. அவள் நடத்த சரியில்லைன்னு வந்திருக்காரு. சரிம்மா, உங்க கணவர் வந்திருக்காரு இல்லையா? ஆமா, உங்க கணவர் முத்துக்குமார்ட்ட கூப்பிட்டு பேசுவோம். வாங்க முத்துக்குமார். முத்துக்குமார் தானே உங்க பேரு? எங்க கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? எவ்வளவு சம்பாதிப்பீங்க முத்துக்குமார்? நான் இப்போ உண்மையிலே வேலை பார்க்குறேன். எனக்கு 200 சம்பளம் தராங்க. ஒரு நாளைக்கு 200? ஒரு நாளைக்கு 200 அவ்வளவுதான் கொடுப்பாங்களா? மேடம். இது வரைக்கும் 3 குழந்தைகள் இல்லையா? 3 குழந்தைங்க இருக்கு. என்ன படிக்கிறாங்க பசங்க? 3 பேரும். பசங்க 7ஆம் கிளாஸ் படிக்க, ஒரு 6ஆம் கிளாஸ் படிக்க, பையன் பொண்ணு 4ஆம் கிளாஸ் படிக்க. பரவாயில்லையே, கரெக்டா தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. குழந்தைங்க மேடம் உங்களுக்கு பாசம் இருக்கா இல்லையா? பாசம் இருக்கா இல்லையா? குழந்தைகள இருக்க முடியாது. குழந்தைகள இருக்க முடியும். அந்த குழந்தைகளுக்கு இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இது வரைக்கும் அவங்க சாப்பாட்டுக்கோ, அவங்க படிப்புக்கோ, அவங்க வாழ்க்கைக்கோ ஏதாவது தகப்பன்கிற முறையில, அது சொந்த மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கீங்க, என்ன பண்ணிருக்கீங்க? நான் எதுவும் பண்ணல மேடம். ஏன் பண்ணல? குற்ற உணர்வா இல்லையா? ஒரு அப்பா என்ன அந்த நடுவுல ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு பெண்ணோட வந்து என்ன நினைக்கும், அந்த பெண்ணுக்கு வீட்டுக்கு பக்கத்துல எங்க வீடு இருக்கு. எந்த ஊர்ல? உளுப்பானடியா? உளுப்படி பாருங்க. உளுப்படி பாரு இருக்குது. அது எங்க அப்பா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போதே வாங்கிட்டாங்க. அப்போவே வாங்கிட்டாங்க. அந்த சொத்தோட ஆள் இருந்து வாங்கிட்டாங்க. அந்த சொத்துக்கு அந்த பிள்ளையோட அப்பாவோட பெரிய அண்ணன் தான். அது அந்த பிள்ளைக்கு பெரியப்பா. சட்டப்படி தான் வாங்கி எல்லாமே இருக்குது. ஆனா அந்த சொத்தை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு முடிவெடுத்தான். அவங்க வந்து அந்த பொண்ணை வந்து எங்களோட தவறா பழக வச்சிருக்காங்க. இது வந்து எனக்கு தெரியாது. அதுக்கான ஒரு சோசியரை மூலமா பார்த்து இந்த பையனை எப்படியா நம்ம பொண்ணு பக்கம் இழுக்கணும் அப்படின்னு இழுத்துட்டாங்க. அதுக்கான சோசியர் நம்ம எல்லாமே இருக்கு என்கிட்ட. அப்படி இழுக்கும் போது என்ன ஜோசிக்காரர் எப்படி உங்களை இழுக்க வைக்க முடியும்? அதாவது அவங்க வந்து ஏதோ ஒரு வசியம் பண்ணி கொண்டு பாருங்க. அவங்க வீட்டுல அவங்க பொண்ணுக்கு வயசு அதெல்லாம் பண்ணா அப்படி வசியம் ஆயிருமா? நீங்க மனசு பலவீனமா இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி தவறான பிளாக் மேஜிக் இதுக்கெல்லாம் போனா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கை நிர்மூலமாகுங்கிறது அவங்களுக்கு யாருக்கும் தெரியறது. அப்படிதான் நான் போயிட்டேன். அப்படி அவங்க திருப்பி என்னன்னா அவங்க என்னெல்லாம் சொல்றாங்களோ, அவங்க வீட்டு அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு போய் ஒரு பாயசம் தந்தாங்க. பாயசம் குடிச்சிருந்தேன். அந்த பாயசம் குடிச்சு வந்து பாயசம் டேஸ்ட் வித்தியாசமா பாதாமெல்லாம் போட்டு பண்ணிச்சு. நான் நினைச்சு குடிச்சிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு 4-5 நாள் கழிச்சு ஒரு மாசம் போனா அவங்க என்ன சொல்றாங்களோ அதே படித்தான் வைக்கிறது. என் பொண்டாட்டி பிள்ளை எங்க அம்மா அப்பா யாருமே எனக்கு சரியா தெரியல. அவங்க என்ன பாயசம் பண்ண வேலைதான், நீங்க பண்ண வேலை இல்ல. எனக்கு அது மாதிரி தெரியல மேடம். அதாவது தெரியல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்கப்படியே போய்கிட்டு இருக்கேன். உங்க அம்மா போட போட சரி வைக்க, உன் பிள்ளைய பார்க்கடா சரி பார்க்க, இப்படியே தான் போய்கிட்டு இருந்தேன். அது எனக்கு எங்க போகுது எனக்கே தெரியல. அப்படி போகும்போது நடந்தது அந்த சம்பவம். அப்படி போயிட்டு இந்த மாதிரி இந்த வியூ கூட ஒன்னா போகும்போது எனக்கு பிள்ளைகள யாருமே எதுவுமே எனக்கு கண்ணுக்கு தெரியுது.
நான் பண்ண தப்பு அந்த அதுதான். பொண்ணு பேர் என்ன? அந்த பொண்ணு பேர் எசக்கியம்மா. எசக்கியம்மா தான் கண்ணுல தெரிஞ்சது. வேற எதுவுமே எனக்கு தெரியல, அந்த மாதிரி போயிட்டேன். ஆனா நான் பண்ண தப்பு தான், தப்புன்னு இப்போ தான் தெரியுது, அன்னைக்கு எனக்கு தெரியல. இப்ப எப்படி திடீர்னு தெரிஞ்சது? இப்போ வந்து அதாவது கொஞ்சம் ஒரு நாள் குறைஞ்சோன்னு ஒரு எனக்கு ஒரு புத்தகத்தில் பார்த்தேன். நடிகர் பேரரசு அவங்களோட ஒய்ஃப் வந்து இது மாதிரி இப்போ பிள்ளை வந்து உங்களுக்காண்டி காத்துட்டு இருக்கோம் அப்படி ஒரு நான் கூட வெட்டி கூட பேக்கில் வச்சிருக்க வச்சிருக்கேன். உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன், பிள்ளையும் எனக்கு காத்துட்டு இருக்கு, நீங்க எப்போ வருவீன்னு காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு இருந்துச்சு. அதை படிச்சவொன்னே எனக்கே மனசு வந்து என் ஒய்ஃப் வந்து இந்த கடிதத்தை எழுதுற மாதிரியும் என் பிள்ளைய என்னை எதிர்பார்க்கும் மாதிரியும் நான் நினைச்சேன். வேற ஒன்றும் இல்லை. டக்குனு மனமாற்றம் வந்துருச்சு. அப்ப அந்த பாயசத்தோட எஃபெக்ட் குறைஞ்சு போச்சோ? ஏன் தம்பி பாயசத்தோட எஃபெக்ட்னு சொல்றீங்களேப்பா? இல்லை எனக்கு அதுன்னு சொல்லு, நான் அதுன்னு சொல்லு. அதுக்குள்ள எசக்கம்யா கூட உங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு, அதனால அந்த கடிதம் உங்களை மனத்தை உலுக்கி இருக்கு. அது எசக்கம்யா கூட என்ன பிரச்சனை வந்தது? என் குழந்தை கூட பேசக்கூடாது அப்படின்னாங்க. குழந்தைய கூட? இன்னும் குழந்தை இல்லாம பேசாம இருக்கு. குழந்தைகிட்ட பேசுவீங்களா நீங்க இடையில? என் பிள்ளைகிட்ட பேச அதை குறிப்பிட்டு சொல்ல. வேற என்ன விதமான சண்டை வந்தது அப்ப எசக்கியமாக்கும் உங்களுக்கும்? நான் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். கரெக்டாக 3:30 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு போவேன். நான் ஷிஃப்ட்டுக்கு போனதுக்கப்புறம் என் செல்லில் பார்த்தீங்கன்னாக்கும் ஒரு 50 ரூபா 60 ரூபா ஏற்றி வச்சிருப்பேன். 7:30 மணிக்கு சாப்பிட வரும். சாப்பிடும்போது பார்த்தாக்கும் ஒரு 20 ரூபா தான் கணக்கு பேலன்ஸ் இருக்கு. 20 ரூபா தான் பேலன்ஸ் இருக்கும். 60 ரூபா பேலன்ஸ் இருக்கு, அது இருக்காது. அப்ப யாருக்கிட்டயோ பேசுது. யார்கிட்ட பேசி கேட்டிருக்கீங்களா நீங்க அந்த பொண்ணுகிட்ட? அந்த பொண்ணு கேட்டேன். நான் யார்கிட்ட பேசுறேன் உனக்கண்ணு அப்படின்னு. ஓ, கல்யாணம் பண்ணிட்டீங்களா நீங்க அந்த பொண்ணு? நான் கல்யாணம் முடிக்கல, தாலி கட்டி சமைக்கிறேன். தாலியும் கட்ட வேண்டாம், நீ யார் எனக்கு தாலி கட்டுக்கு? அந்த பொண்ணே வேண்டான்ட்டு இல்லைன்னா நீங்க கட்டியிருப்பீங்க. நான் சொன்ன அப்போ தாலி தாலி நீ யார் எனக்கு தாலி கட்டுக்கு? தாலி கட்ட எனக்கு கட்ட தெரியும் அப்படின்னு அதாவது கட்டிக்கிடுச்சு. அதாவது எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படிங்காண்டி ஒரு சைனாசில் வந்து ஆட்டோமேட்டிக் கார்டு ரெக்கார்டு அப்படின்னு அது சொல்லிட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி 12,000 கொடுத்து வாங்கினேன். இவன் என்ன பேசுறாங்க மெமரிக்கெல்லாம் லாக் பண்ணிடுவேன். என்ன பேசுனாங்க கண்டுபிடிக்காங்க அப்படி அதில் ஒரு 300 ரூபா ஏற்றி வீட்டுக்கு வந்து பார்த்தா 100 ரூபா தான் இருக்கு. ஆனா பேசிருக்கு மெமரி கார்டு வந்து உடனே எடுத்து வீட்டுல லேப்டாப் பேசுனேன். லேப்டாப் போட்டு லேப்டாப்ல வச்சிருக்கீங்க, காப்பி பண்ணி பென்ட்ரைவ் எடுத்துக்கிட்டேன். திருப்பி அதை மெமரி உள்ள போட்டு போயிட்டேன். அடுத்து வந்து பாக்குறேன் பேசியிருக்குது. அதையும் எடுத்து கால் பண்ணி வச்சுட்டு ஃப்ரீயா ஒரு நாள் இருக்கும்போது ஒரு மாசம் கழிச்சு தான் இருந்து எல்லா ரெக்கார்டு இருக்க ஃப்ரீயா எனக்கு லீவ் போடும் அப்படின்னு லீவ் போட்டு பேசியிருந்தான். பல ஆண்களோட தொடர்புல ரொம்ப இருந்திருக்கேன். இவனை விட்டுட்டு எப்படி வெளியே வரணும், இவனை விட்டுட்டு வெளியே வா, நான் ஒருத்த கூப்பிடுறான். ஓ, பல காதல் இருக்குது அந்த அவனுக்கு இருக்கு. அவனுக்கு இவரு எப்படி கலத்தி விடுற அப்படின்னு இவன் பேசுறான். இவனை எப்படி கலட்டு எனக்கு ஒண்ணு அப்படின்னு நானே சாக்காயிட்டேன். நம்ம 3 பிள்ளை ஒரு பொண்டாட்டி விட்டு வந்திருக்கோம், என்னைய விட்டு இன்னொருத்தர் போகணும் அப்படின்னு நான் கேட்டாக்கு உண்மை நீ உன் வீட்டுக்கே போக முடியாது. ஏன்னா போலீஸ்ல வந்து ஒய்ஃபு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, உனக்கு எனக்கு இந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி. நான் எழுதி கொடுத்துட்டீங்க. நான் எழுதி கொடுக்கும்போது சொல்லுவாங்க அவனுக்கு ஏதாவது எழுதி கொடுத்தப்போ உன் பிள்ளை ஏதாவது ஒன்று பண்ணிடுவோம், ஒன்று ஏதாவது பண்ணிடுவாங்க. என் பிள்ளை ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரி எழுதி கொடுத்து நான் வந்துட்டேன். எத்தனை பேர் அந்த பொண்ணோட பழகினவங்க எசக்கியம்மாள் கூட? சரி, எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஒரு 4-5 பேர் இருக்கும். 4-5 பேர் உங்களுக்கு தெரியாது. எத்தனை தெரியும்? உங்களுக்கு முன்னாடி காதல் இருந்ததா அந்த பொண்ணுக்கு? தெரியல மேடம். முத்தழகு யாரு? அழகுமுத்து யாரு? அது எனக்கும் தம்பி தான். உங்களுக்கு தம்பி? எங்க ஊர் பையன் தான். அதுக்கும் எசக்கியம்மாளுக்கு என்ன கனெக்ஷன்? அவன் என்ன கனெக்ஷன், அந்த பையனை வந்து நான் அவனை கல்யாணம் முடிச்சுட்டு தான் வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையனை சரி நம்பி போயிருக்கான். அவனு என்ன மாதிரி ஏமாந்த பையன் தான். வாங்க, உங்க பேர் என்ன? நீங்க தான் அழகுமுத்து. எப்படி அந்த பொண்ணுகிட்ட ஏமாந்தீங்க? ஃபஸ்ட்டு என்கிட்ட ஒரு 3 இயர்ஸ் 3 வருஷம் இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க முதல்ல. அப்புறம் நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்ச நாள், ஒரு 4 மாதமா. அப்புறம் ஒரு லீவுக்கு கொஞ்சம் வந்திருந்தேன். 4 மாதம் லவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நாள் ஊர் வேலை செஞ்சு திரும்ப லீவுக்கு வந்திருந்தேன். வந்திருக்கும்போது நல்லா காசு வேறு கொண்டு வந்திருந்தேன். அப்புறம் எவ்வளோ வச்சுருந்துருப்பீங்க? ஒரு 1 லேக் பக்கம் வச்சுருந்தேன். பேங்க்கில் கொஞ்சம் அக்கௌண்ட் இருந்தது. அப்போ தீபாவளி டைம், அப்போ கொஞ்சம் செலவு பண்ணிட்டேன் அவளுக்கு. 1 லேக்? 1 லேக் இல்லை, ஒரு 5,000 அந்த அளவுக்கு செலவு பண்ணிட்டேன். ஆனால் வெளியே யாரும் தெரியாது. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு வெளியே தெரிஞ்சிட்டு ஊரில் தெரிஞ்சிட்டு இருக்கும் இந்த பையன் செலவு பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்லி எல்லாம் எங்கள் அப்பா எங்கள் அம்மா சித்தப்பாலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன. அப்புறம் நான் திரும்பி வந்தாச்சு. அந்த பொண்ணை போய் யாருமே திட்ட மாட்டாங்களா? அவங்க ஃபேமிலி யாரும் மிரட்ட மாட்டாங்களா? எங்கள் அம்மா எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள. அந்த பையன் கூட ஏன் பழகுற, எங்கள் அத்தை முதற்கொண்டு எங்கள் அப்பாவோட தங்கச்சி அவங்க போய் சண்டை போட்டாங்க. அந்த பையன் கூட பேசாத வைக்கான்னு சொல்லிட்டாங்க. நான் எனக்கு லீவ் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். ஒர்க் பண்ண. என்ன படிச்சிருக்கீங்க? நான் ஐடிஐ முடிச்சிருக்கேன். ஐடிஐ முடிச்சு சிஎன்சி கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன். அப்புறம் ஊருக்கு கிளம்பிட்டேன். கிளம்பி கொஞ்ச நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு, நீங்கள் வந்தாகணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் நான் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு வந்தேன். திரும்ப லீவ் விட்டாங்க எனக்கு. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு 15 நாள் லீவ் விடுவாங்க. திரும்ப வந்தாச்சு, ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு எந்த ஊரில் வேலை பார்த்தீங்க? ஃபஸ்ட்டு கொல்கட்டா, ஹவுரா. ஓகே.
அங்கே ஒர்க் பண்ணியிருந்தேன். திரும்ப வந்தாச்சு. ஊருக்கு வந்த பிறகு என்னைய கல்யாணம் பண்ணி சொல்கிறாங்க. நான் கேட்டேன், நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டேன். இல்லை, நீ கூட்டி போய் ஏமாத்திடுவேன், நான் கூட வரல அப்படின்ட்டேன். இனிமேல் என் கூட பேசாத, நீ உனக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டீங்க? நான் ஃபஸ்ட்டு கேட்டேன். அப்புறம் நீ வெளியூர் கூட்டி போய் ஏமாத்திடுவேன், அதனால் இனி நான் கூட வரல அப்படின்ட்டேன். இனிமேல் என் கூட பேசாத, அவ்வளோதான். ஏதாச்சும் நிப்பாட்டியாச்சு. எங்கள் பேசலை. திரும்ப நான் ஒரு 20 நாள் இருந்தேன், போயிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தொந்தரவு பண்ணுச்சா? பணம் கேட்டு மிரட்டுச்சா? ஏதாவது பணம் கேட்டாங்க. வேண்டாம், ஒரு 5000 ரூபா கேட்டாங்க. சரி 5000 தாரேன், என்ன பண்ண சொல்ல, தாலிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டேன். இன்னும் தொந்தரவு பண்ணாத, 5000 ரூபா தாரேன், அதோட சரி, என்னோட போனே பேசக்கூடாது அப்படின்ட்டேன். அதோட அவ்வளோ 5000 கொடுத்துட்டீங்க? 5000 கொடுக்கல, காசு கொடுக்கல. நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க, அப்போ நானே ஏமாறல. ஓ, நிறைய பேர் ஏமாந்துருக்காங்களா? அப்படி பணம் வாங்குமா அந்த பொண்ணு? பணம் வாங்கியிருக்கு. என் கூட பழகினது வந்து சொத்து தான். இப்போ ஒன்றும் கேட்கல, எனக்கு அந்த சொத்து மட்டும் எழுதினா போதும் அப்படின்னு 50 மகளிர் கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க. மகளிர் போலீஸ் என்கிட்ட கேட்டாங்க, நான் கொடுக்க முடியாதுன்னு. எனக்கு நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கேன், நான் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் கேஸ் கொடுத்தா செல்லும். இப்போ நீங்க அந்த ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் வச்சிருக்கீங்களா? எல்லாம் வச்சிருக்கீங்க? எல்லாமே இருக்கு. இங்கேயும் கொடுத்துருக்கேன், கொடுத்துட்டு போயிருக்கேன். பொறுமையா அதெல்லாம் பண்ணிருக்கீங்க? பண்ணி அது பண்ண போய் தான் நான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் வந்து உங்க தெளிவா வந்துட்டீங்க. உங்க எக்ஸ் ஹீரோயின், உங்க 2 பேர்த்தோட எக்ஸ் ஹீரோயின் இசக்கியம்மாள் வந்திருக்காங்க நிகழ்ச்சிக்கு. அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசுவோம். பேர் என்னம்மா? என் பேர் இசக்கியம்மா. ஓ, நீங்க தான் இசக்கியம்மாளா? ஆமா. ஆ? ஆமா மேடம். படிச்சிருக்கீங்களா? 5 வரை படிச்சிருக்கேன் மேடம். ஏன் அதுக்கு மேல படிக்கல? அதுக்கு வர வீட்டு கஷ்டம். கஷ்டம். அப்பா என்ன வேலை பாக்குறாங்க? கூலி வேலை தான் பார்க்காங்க. அம்மா? அம்மாவும் கூலி வேலை தான். எத்தனை பேர் கூட பிறந்தவங்க? 4 பேர். 4 பேரும் பெண் குழந்தைகளா? ஆமா. நீங்க எத்தனாவது? நான் 2வது மேடம். மத்த எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? அக்காவுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, தாய்மாமன் தான் கல்யாணம் முடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகலை. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிட்டு மேடம். கல்யாணம் ஆச்சா? 2 பேரும் கல்யாணம் ஆச்சா? இல்ல முறைப்படியான கல்யாணமா? இல்லை, இல்ல யாரு? முறைப்படி கல்யாணம்லாம் இல்லை மேடம். சரி, நீங்களே தாலி கட்டிட்டீங்களா? அவங்க தான் கட்டினாங்க. எங்க வச்சு? அங்கே பழனியில். பழனி கூட்டிட்டு போய்? ஆமாம் மேடம். நீங்களே கழுத்துல கட்டிக்கிட்டதாக கேள்விப்பட்டேன். இல்லை மேடம், அவங்க தான். அதுக்கு எதுவும் ப்ரூஃப்லாம் வச்சிருக்கீங்களாம்மா? ப்ரூஃபெல்லாம் எடுக்கல மேடம். போலீஸ் ஸ்டேஷனில் தான் எழுதி கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு என்ன வயசுமா? எனக்கு இப்போ 23 வயசு மேடம். 23. நீங்க கூட போனவருக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் இருக்கா இல்லையா? அவருக்கு என்ன வயசு? வயசே தெரியாது. அவருக்கு ஏற்கனவே உள்ளூர்காரர் தானே அவரு? அவர் கல்யாணம் ஆயிருக்கா? கல்யாணம் ஆயிட்டு மேடம். குழந்தைங்க இருக்கா? ஆமா. எத்தனை குழந்தைங்க? 3 குழந்தைங்க. ஏற்கனவே திருமணமாயி 3 குழந்தைகள் உள்ள ஆணு. நீங்க என்ன அவரு கூட லவ் பண்ணீங்களா? லவ் படம் கிடையாது மேடம். லவ்வும் கிடையாது. அப்புறம் அவங்க ஒய்ஃப் எப்போ பார்த்தாலும் என்னே சொல்லி சந்தேகப்பட்டாங்க. அவங்க வீட்டுக்கார்ட்ட பேசியிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரங்க சொல்றாங்க, எப்போ பார்த்தாலும் ஒன்னே சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு குற்றுப்போலி ஆக்கணும்னா நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி நான் பழனி மில்ல வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவங்க நேரம் அங்க வந்து கூட்டி கொண்டு ஈரோட்டில் கொண்டு வீட்டு எடுத்து அங்க போய் நாங்க இருந்தோம் மேடம். ஓ, அப்ப அவங்க ஒய்ஃப் வந்து உங்க 2 பேர்த்தையும் சந்தேகப்பட்டாங்கிறதுக்காகத்தான் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஆமா. ஊர்லயும் ரொம்ப பேசிக்கிட்டாங்க. சாடையில பேச போய் தான் நான் அந்த ஆய்க்கு வீட்லயே சொல்லாம நான் பாட்டு மில்லு வேலைக்கு போயிருந்தேன். லவ் கூட கிடையாது. அப்போ லவ் ஒய்ஃப் பழி வாங்குறதுக்காக பண்ண வேலை இது. இவங்க வந்து அப்ப ஏதோ ஒரு ஒய்ஃப் வந்து அந்த மாதிரி ஏதாவது சொல்லுச்சுங்கிறதுக்காக அப்படி 2 பேரும் போயிருவீங்களா? உள்ளூர்ல எனக்கு ஒரு மாப்பிள்ளை விட்டு வந்தாங்க. அப்போ இவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, அவ வந்து என் வீட்டுக்காரரு கூட சுத்திக்கிட்டு இருக்கா, நீ அந்த பிள்ளையெல்லாம் மேரேஜ் பண்ணாதா அப்படின்னு அந்த பையன்கிட்டே சொல்லியிருக்கா. நீங்க வந்து அவங்க வீட்டுக்காரோட சுத்துனீங்களா இல்லையா? இல்ல மேடம், நான் சுத்தல. ஒரு பேசிருக்கீங்களா இல்லையா? மச்சான முறையில பேசியிருக்கேன். ஆனா இப்படி தப்பான முறையில நான் பேசல. அடிக்கடி பேசுவீங்களா இல்ல எப்பாவது பேசுவீங்க? எப்பமாட்டு கண்ட நேரம் பேசிக்கிடுவோம். கண்ட நேரம் பேசுவீங்க. அத வச்சே உங்க ஒய்ஃப் ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் தப்பா பேசிட்டாங்களா? என்ன ஊரெல்லாம் தப்பா பேசல மேடம், இவங்க மட்டும்தான். ஏன் இப்படி பேசுனாங்க? என்னத்தினால அந்த பொண்ணுக்கு அப்படி சந்தேகம் வந்தது? அதுதான் தெரியல மேடம். நீங்க 2 பேரும் அவ்வளவு க்ளோஸா பழகாம, நெருக்கமான ஏதோ ஒரு தொடர்பு தெரியாம ஒரு மனைவி கணவனை சந்தேகப்படுவாங்களா? சில மனைவிகள் சந்தேகப்பட்டு வாழ்க்கையை நாசமாக்கிக்குவாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த மனைவி நான் பேசி பார்த்தேன். அவங்கள பார்த்தா அப்படி ஒன்றும் விவரம் இல்லாத பொண்ணா, அப்படியெல்லாம் தன் வாழ்க்கையை முட்டாள்தனமா கெடுத்துக்கூடிய பொண்ணா தெரியல. சொந்த மாமா பொண்ணு அவருக்கு. உங்களை விட ரொம்ப வருஷம் மூத்தவர் இல்லையாம்மா? உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் ஆகாத ஒரு வாலிபனை பார்த்து லவ் பண்ணியோ இல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டோ இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஏற்கனவே கல்யாணம் ஆகி 3 குழந்தை உள்ளவரை நான் வந்து நாம கூட போய் வாழ்ந்துட்டு இருக்கேன்னா அது எப்படிமா? அது இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? என் குழந்தைக்கு ஏதாட்டும் பண்ணணும் மேடம். யாரோட குழந்தை அது? என்னோட குழந்தை தான்.
உங்க குழந்தை சரி, அதுக்கு அப்பா யாரு? அது குழந்தையோட அப்பாட்ட கேட்டத்தானமா செய்வாங்க. அவங்க அப்பா தான் அவங்க. யாரு பேர் என்ன? ஒரு பேரு முத்துக்குமார். இந்த குழந்தைக்கு முத்துக்குமார் தான் அப்பான்னு சொல்றீங்களா? ஆமா. எவ்வளவு நாள் அவரோட வாழ்ந்தீங்கம்மா? 3 வருஷம் இருக்கு மேடம். 3 வருஷம் ஒண்ணா இருந்தீங்களா? ஆமா. அவரு 1.5 வருஷம் தான் சொல்றாரு. இல்ல மேடம் 1.5 வருஷம் அப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்து எங்க அம்மா போல்டேஸ்ல எழுதி கொடுத்தாங்க. இனிமேல் நீ இவன் கூட வாழ வேண்டாம், வாண்ட உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்கேன், நீங்க வந்து. யார் சொன்னாமா? அம்மா சொன்னாங்க. அப்புறம் இவங்க வந்து நேரம் எங்க அம்மா பிறந்த ஊருக்கே போயிட்டாங்க. போய் எங்க மாமமாரு பாட்டிமாரெல்லாம் இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட போன் போட்டு இந்த மாதிரி அவளை என்னையும் பிரிச்சிடாதாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேசினதும் அவங்க உடனே எங்க வீட்டுக்கு போன் போட்டாங்க. போன் போட்டு அதுக்கப்புறம் நாங்க அங்க உடனே போயிட்டேனா. சரி 3 நாள் நீ வாழ்க்கையே தொலைச்சிட்ட, ஒரு நாளும் வாழ்ந்துட்டலாம், அவன் 2 பேரும் வச்சு காலம் கழிக்கணும்னு சொல்லுதாங்களா. அப்புறம் கூடயுமே அவங்க நாள் குறங்காலமும் அவங்க கூட கழிச்சிரு அப்படின்னு. ஓ, வேற ஒரு மாப்பிள்ளை அந்த பையன் பிறந்தது என்னாச்சு? பையன் பிறந்து 2 பேருக்கு சண்டை வந்து வெண்ணி வந்து வயிற்றுல ஊத்திட்டாங்க. அந்த அளவுக்கு தான் எங்க அம்மா சொன்னாங்க, இப்படியாப்பட்டவங்க கூட நீ வாழவே வேண்டாம், உன் உயிர். கர்ப்பமா இருந்த வெண்ணி உங்க வயித்துல, அதனால குழந்தை இறந்து போச்சா? ஆமா, அந்த போட்டோ கூட இருக்கு மேடம். பிறந்து இறந்து போச்சா? ஆமா, பிறந்து நைட்டு பிறந்தாப்புல காலைல 9 மணி வரை இருந்துச்சு. இறந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வேண்டான்னு சொல்லிட்டு 1.5 வருஷம் கழிச்சு தான் இந்த பிள்ளைய நான் போக மாட்டேன்னே சொன்னேன். எல்லாரும் சரி போ அப்படின்னு சொல்ல போய் தான் நான் போனேன். எது உங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொன்னாங்களா? ஆமா, இவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க அப்பவும் எழுதி கொடுத்துருந்தோம். போலீஸ்காரங்க அவங்க என்ன சொன்னாங்க, எதுக்குடா நீ இப்படி ஒரு பிள்ளை லைஃப் எதுக்கு நீ வம்பாக்கணும்னு கேட்டாங்க போலீஸ்ல. அவருதான் லவ் பண்ணி உங்க பின்னாடி வந்தாராமா? நீங்க அவர்கிட்ட பேசவே இல்லையா? இல்ல மேடம். வா போலாம், என் ஒய்ஃப் திட்டுறானே உடனே கிளம்பி போயிட்டீங்களாமா? ஆமா. அவ்வளவு அப்பாவியாமா நீங்க? இது வரைக்கும் எத்தனை பேர்த்த லவ் பண்ணிருக்கீங்க? நான் ஒருத்தரையும் லவ் பண்ணல மேடம். இந்த இவரை நான் லவ் பண்ணல. இந்த உள்ளூர்ல வந்து எங்க அம்மா லவ் பண்ணல. உங்களை நிறைய பேர் பண்ணுவாங்க போல இருக்கு. அழகு முத்து யாரு? அழகு முத்து தான் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு இந்த பொண்ணு கேட்டு வந்தது. பொண்ணு தான் கேட்டு வந்தாரு. அவரே பண்ணிருக்க வேண்டியதானே? அவர் கல்யாணம் ஆகாதவர் தானே. அவங்க கிட்ட தான் அவங்க ஒய்ஃப் இப்படி சொல்லிட்டாங்க மேடம். அவங்க சொல்லிட்டாங்க அவங்க பொண்டாட்டியே சொல்ல நான் கட்டல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு அப்படியே நானும் விட்டுட்டேன். அவங்க அனில் யாரு? அனிலுங்கிறது அந்த மில்லுல வேலை பார்த்த பையன். அவங்க கூட எதுக்கு ஓடி போனீங்க? இல்ல மேடம், நாங்க ஓடியே போகல மேடம். சும்மா போனீங்களா? அப்ப பஸ்ல? பஸ்லயும் போகலையே. சும்மா மேடம் பஸ்ல நாங்க போகலையே. அந்த ஆள் கூட போய் வாழ்ந்து அது இவர் வச்சிருந்த சைனா மொபைல் போனை எல்லாம் தூக்கிட்டு போய் வித்து சாப்பிட்டுட்டு அது தீர்ந்தோடனே திருப்பி வந்திருக்கீங்க. இப்ப இவர் வேணும்னு வர்றீங்க. 5-6 பேர்த்து இது வரைக்கும் நீங்க லவ் பண்ணதா சொல்றாங்களே மேடம். அந்த மாதிரி சத்தியமா எதுவுமே கிடையாது மேடம். இப்ப என் பொட்ட பிள்ளை பிறந்திருக்க அந்த குழந்தை மேல அறிய சொல்லுது மேடம். அப்படியாப்பட்ட எதுவுமே கிடையாது. அவருடைய செல்போன் எடுத்து நீங்க எத்தனை பேர்த்துட்டு பேசுவீங்க? நிறைய பேர்த்துட்டு பேசுவீங்கன்னு சந்தேகப்படுறாருமா? அப்படியெல்லாம் கிடையாது மேடம். ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இவங்களா பேச சொல்லுவாங்க. அவரே பேச சொல்லுவாரா? ஆமா, அவங்களே சத்தியமா பேச சொல்லுவாங்க. பேச சொல்லுவாங்க? அடுத்த ஆம்பளைட்டியா? இந்த அழகு முத்துன்னு சொன்னீங்களா மேடம், அந்த அழகு முத்து கிட்ட தான் நான் பேசியிருக்கேன். மித்தபடி நான் எந்த மாதிரி பசங்க கிட்ட நான் பேசினேன். ஏன் பேச சொல்றாரு உங்க வீட்டுக்கு? அவர் கூட இருந்தவர் போய் ஏன் இன்னும் மத்த ஆம்பளை கிட்ட பேச சொல்றாரு? என்ன நோக்கம்? அப்போ அவங்க போன எப்போதும் அவங்க வந்து இப்ப அவங்களுக்கு வந்து நான் குழந்தையா மாறேன், நல்லா பேசுவாங்க. அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு அழகு முத்து கல்யாணம் ஆகி அழகாத ஒரு குழந்தையோட அவரு நல்லா இருக்காரு. இப்படி கல்யாணம் ஆனவங்க கிட்ட எல்லாம் போய் பேசிக்கிட்டு அவங்க கல்யாணமே ஆகல. இப்ப அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுல வேண்டான்னு சொன்ன பிறகு மாரியப்பன் யாருமா? மாரியப்பன் வந்து எங்க அம்மாவுக்கு சொந்தக்காரங்க. அவர்கிட்டயும் வயசு ரொம்ப இருக்கு மேடம். எங்க அப்பா வயசு உங்களுக்கு எல்லாமே இவரே வயசானவர் தானேமா? முத்துக்குமாரே வயசானவர் தானே. என்ன இசைக்குமா? என்ன நோக்கம் உங்களுக்கு? எல்லாத்துட்டையும் அப்பத்திக்கு அவங்க சம்பாரிச்சு கொடுக்கறது ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய், அதுதான் நோக்கமா உங்களுக்கு? வாழ்க்கை வீணா போகுது. என்ன 23 வயசு தான், அது சின்ன பொண்ணு நீங்க. இன்னும் என்ன நோக்கத்துல நீங்க அப்படி இத்தனை பேர்த்துக்கிட்ட பழகிட்டு இருக்கீங்க? அது கல்யாணம் ஆனவங்களை பார்த்து ஏமாத்தினா அவங்க குடும்பம் வீணா போகுது இல்லம்மா மேடம்? அப்படியேப்பட்ட பெண்ணே நான் கிடையாது மேடம். அவரு உறுதியா ஆணித்தரமா அடிச்சு சொல்றாரு, என் கூட இருந்து அந்த பொண்ணு பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது, வேற ஒரு பையனோட ஓடி போயிடுச்சு, அணில்னு ஒரு நார்த் இந்தியன் பையனோட ஓடி போயிடுச்சு. அப்ப அதுக்கு மேல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, எனக்கும் அந்த குழந்தைக்கும் சம்பந்தம் இல்லை, வாங்கம்மா. அந்த பொண்ணு என்ன சொல்றது, திருப்பி வாழ விருப்பம் இல்லை அதுக்கு. உங்க கணவரோட திருப்பி வாழ்றதெல்லாம் அது கேட்கல இல்லையாமா? எனக்கு வேண்டாம் மேடம். நான் திருப்பி வாழணும்னு நான் இது வரைக்கும் நான் இங்க வர வந்துருக்கு. அவங்க கூட நான் வாழணும்னு வரல. என் பிள்ளைக்கு என்னன்னு அதை தான் கேட்க வந்தேன். உங்களை பார்த்தா உங்க நிலைமை உங்களை மாதிரி வந்து நிக்கிற பெண்களை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. ஒரு மனைவி அதுக்கு 3 குழந்தைகள் இருக்கிறது தெரிஞ்சு உள்ளூருக்குள்ளேயே அதே ஊர்ல பிறந்து வளர்ந்து அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு அது கணவனை அப்படியே பிடிச்சு கொண்டு வச்சிருந்தா
எவ்வளவு காலத்துக்கு இந்த மாதிரியான உறவுகளை நீடிக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? மேடம் போல்டேஷன் அப்ப வந்து நீங்க இப்படித்தான் அழைச்சிட்டு இருக்கணும். இது வந்து Fault தவறு, is இது அடிப்படையிலே சொன்னாங்க. தப்பு. உங்களுக்கு நியாயமே கிடையாது. அந்த பொண்ணுக்கு தான் முழு நியாயம் இருக்கு. அப்படி இல்லன்னா அவர் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கணும். அது வர சொல்லி எனக்கு பார்க்கலாம் வந்திருக்காரான்னு. அவங்க அப்படிதான் சொன்னாங்க. போலீஸ்ல எல்லாம் முடிச்சிட்டேன் அப்ப அப்படி முடிச்சிட்டு சொன்னாங்க. வரட்டும். முடிச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்துட்டு முடிச்சிட்டு வந்து இருக்கணும். பழனில இருந்து சொன்னாங்க. விட்டு கொடுத்துட்டு வந்தேன் இவளுக்கு வாழ்க்கை. அதுக்கப்புறம் நான் போட்டு விட்டு கொடுத்துட்டு வந்த வாழ்க்கை அவளால காப்பாத்த முடிஞ்சுதா? நான் விட்டு கொடுத்துட்டு தான் உனக்கு போனேன். நீங்க அந்த போட்டு 2 வருஷத்துல ஏதாவது ஒரு பொண்ணு, என் புருஷன் இருக்க இடம் எனக்கு தெரியும், அவர் இருக்க இடம் தெரியும், என் தம்பி 2 பேரும் அவர் கூட வேலை பார்க்காங்க. எந்த ஒரு விஷயத்துல நான் ஒரு சின்ன போன என் நான் நினைச்சேன் மேடம் மனசுல, நான் என் புருஷன் பார்க்கணும் போல ரொம்ப ஆசை. 2 வருஷம் பிரிஞ்சிருக்கோம் 2 பேரும். பார்க்கணும் போல ரொம்ப ஆசை. எப்படியாவது ஒரு திருநெல்வேலிக்கு அவருக்கு போன் போட்டு வர சொல்லி நம்ம பார்த்துட்டு ஒரு 1 மணி நேரம் அவரை பார்த்துட்டு விட்டுறலான்னு என் மனசு சத்தியமான சொல்லுமே எனக்கு தோணுச்சுமா. எனக்கு அவரு போன் நம்பர் கூட எனக்கு 4 நம்பர் வச்சிருக்காரு, எனக்கு தெரியும் எல்லாமே. ஒரு நாள் கொஞ்சம் தொந்தரவு பண்ணிருப்பானா? தொந்தரவு பண்ணிருப்பானா? என்னைக்காவது ஒரு நாள். இன்னைக்கு என் புருஷன் 1.5 வருஷம் என் கூட வாழ்ந்தனால ஆள் வச்சு வெட்டுவாங்க. ஐயா அப்பா என் பிள்ளைல சைக்கிள விட்டு ஏத்தணும்னு முதல் சைக்கிள் எங்க அப்பா நீங்க கூப்பிட்டு விசாரிங்க என் மேடம். பிள்ளை சொல்றது இன்னைக்கு ஐயா அப்பா யார் சொன்னாங்களோ தெரியாது. இன்னைக்கு என் பிள்ளை இங்க வந்து சொல்லுதான். குழந்தை சொல்றானா? ஆமா அவனை கூப்பிட்டு கேளுங்க நீங்க. அவங்க வீட்டுக்கார வர சொல்லுங்க. அந்த குழந்தை அவரது இல்லைன்னு அவர் சொல்றாரு. ஆமாவே. ஆனா இந்த பொண்ணு வந்து இல்ல அவருடைய தான் சொல்லுது. ரத்த டெஸ்ட் எடுத்து பாருங்க. அவங்க ரத்தம் இந்த குழந்தை ரத்தத்தை எடுத்து பாருங்க. வேற மேல அது ரத்தம் இருந்துச்சுன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கட்டுப்படுது மேடம். ஒன்றரை வருஷமா பழக்கமே இல்லை. நீங்க எப்படி கூப்பிட்டு மிரட்டுது, என்ன பண்ணுது? தொடர்ந்து ஒரு வாரம் போனுச்சு மேடம். போன் மூலமா ஒரு நாள் இவெல்லாம் சும்மா ஒரு 2 மாசம் சும்மா இருப்பா. அப்புறம் ஏதாச்சும் யார் மூலமாவது எப்படியாச்சும் நாங்க ஊருக்கு எங்க பிள்ளைங்க 3 பிள்ளைங்க இருக்கு, பார்க்காம இருக்க முடியுமா மேடம்? நாங்க 3 பிள்ளைங்க என் கைக்குள்ளே வந்தது. எப்படியாவது யாராச்சும் ஒரு ஆளு 2 மாசத்துக்கு ஒருக்கா நான் வருவேன் அப்படின்னு அவரு வருவாரு. அப்படின்னா 2 பேரும் வருவோம். 2 பேரும் எங்க 2 பேரும் ஜோடியா கன்றே விட மாட்டா காணல. இல்ல அவங்க மேடம் தெருவில் தான் இருக்குது. அவங்க வீட்டுல எங்க வீட்டுல அப்பா வீட்டுக்கு போனாலும் அந்த தெருவு தான் போகணும். நாங்க பஸ் ஏற போனாலும் அந்த தெருவு தான் போகணும். வேலை விட்டு வந்தாலும் அந்த தெருவு. உங்க வீட்டுல யாருமே கேட்க மாட்டாங்களா அவங்களே? அவங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு வந்து 4 பெண்களும் சேர்ந்து வந்து இது பண்றாங்க. அடிக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப நேரம், எனக்கு இவ்வளவு அடிக்கிறதுக்கு 1 நிமிஷம் எனக்கு ஆகாது. இவ்வளவு கடிச்சு குதறி போட்டுருவேன். ஆனா ஒரு பொண்ணு என்னை மாதிரி ஒரு பொண்ணு அப்படிங்கிற ஒரே எண்ணத்தை நான் மனசு வச்சுட்டு இவ்வளவு நாள் வர எனக்கு ஒரு கைக்கு பத்த மாட்டா. இவ குதல அறுத்து போட்டுருவேன். நான் வட்டுக்காடி அன்னைக்கு எவ்வளவு ஒண்ணு சொன்னேன்னா உங்களுக்கு எத்தனை வார்த்தை போன் பண்ணி என்ன பேசணும்ல அவங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்னைய 3 பிள்ளை கூட்டிட்டு போறவன் உன்னைய விட்டுட்டு போக மாட்டான்னு கேட்டனா கேட்கலையா? உன்னைய நீ என்ன சொன்ன? 1 வருஷம் வாழ்ந்தாலும் உன் புருஷன் கூட தான் வாழ. என்ன சொன்னே சொல்லலையா? இப்படியான சொல்லல. ஒரு வருஷம் சத்தியமா சொல்றேன். 3 பிள்ளை சத்தியமா சொல்றேன். நீ இப்படியே தான் சொன்ன. நீ இல்லன்னு சொன்னா உன் நாக்கு அழிவிரும் போத்துக்கோ. சரி நான் இப்படி சொன்னோம்னா நான் சொன்னேன் போயிடுறேன். ஒரு வருஷம் வாழ்ந்தாலும் உன் புருஷன் கூட வாழ்வேனா இல்லையா? உங்க ஆட்சி ஒண்ணா வச்சு நீ சொன்னே சொல்லலையா? இல்ல அப்படியே சொல்லல. போய் சொல்லாத. நீ சத்தியமா நீ சொன்ன. அதான் நீ சீரழிஞ்சு நிக்கிற. இன்னைக்கு காட்டுற என்ன மண்ணலி தூணுவேன். நான் போலீஸ் ஸ்டேஷன்ல மண்ணலி தூ தான் வந்தேன். என் வயிறு இருந்த மாதிரி இன்னைக்கு போராடி என் வாழ்க்கைய பறிச்சுக்கிட்டு நீ நாசமா போவ. சத்தியமா சொல்றமா? உங்க நிலைமையில பார்க்க பாவமா இருக்கோ தவிர மேடம் இல்ல அதுக்கு பரிதாபப்படவே முடியாது. தெரிஞ்சு நீங்க உள்ள போறீங்க. அது நெருப்பு, அது உள்ளுக்குள்ள போனா சுற்றும், எரிஞ்சு போயிருவோம், புண்ணு ஆகும், விழுந்துருவோம். தெரிஞ்சே போறீங்க. தெரிஞ்சு உள்ள போறவங்களுக்கு என்ன நம்ம சொல்ல முடியும்? கதர் சுத்தி இருக்கவங்க எல்லாம் கதர்னால காதலியே போட்டுக்கிறது இல்ல. அடுத்த பொண்ணு இப்படி குமுறுதே, நெஞ்சு வேகுதே, உங்களுக்கு அது அந்த பாதிப்பு உங்களுக்கு வராதா? அடுத்த பெண்ணுடைய சாபம் நம்மளை எப்படி பாதிக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கூட மைண்ட்ல இருக்காதா? உங்க சுகம் உங்க சுயநலம் அவ்வளவு முக்கியமா? இல்ல மேடம் 23 வயசு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன வழிக்கு என்னன்னு நினைச்சு நிக்கிறீங்க. அவர் வந்து அந்த குழந்தைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாரு. நீங்க வந்து எவ்வளவு காலம் ஆகுது உங்களோட வந்து? 1.5 வருஷம் ஆச்சு. குழந்தைக்கு என்ன வயசு? குழந்தைக்கு 1 வயசு ஆக போகுது மேடம். அப்படியே அவர் அப்பாவா? அவர் என்ன அநியாயமா இல்ல இருக்கு. மேடம் நான் எதை தொட்டமல மேடம் ரத்த டெஸ்ட் எடுத்து பார்க்கட்டும் மேடம். என்ன அநியாயமா? ஏமா 1.5 வருஷம் ஆகுது உங்களை பிரிஞ்சு வந்து அவர் ஒய்ஃப் கிட்ட நீங்க 1 வயசு குழந்தைய வச்சுக்கிட்டு என்னோட நான் இவரு கூட வந்து கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம் 2 பேரும். உள்ளே வேலை பார்த்து ஆதார் இருக்கலாம் மேடம். இவ்வளவு வேலை சேர்த்துருக்கோம். எப்படி இல்ல மேடம் நான் எல்லாம் கொண்டு அடிப்படையிலேயே போய் எந்தப்பா டெஸ்ட் பண்ணு. இல்ல நான் எல்லாம் ட்ரீட்மென்ட் எல்லாம் கொண்டு தான் வந்திருக்கேன். நீங்க பாருங்க அத. அவர் பிரிஞ்சு 1.5 வருஷம் ஆகுது. உங்களுக்கு குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆகுது. எப்படி? இல்ல மேடம் அந்த குழந்தை 2 மாசம் நீங்க அவரை பிரிஞ்சப்ப இன்னொரு பையன் கூட போயிட்டு தான் அவர் விட்டுட்டு வந்திருக்காரு உங்களை. எங்க அம்மா இருக்காங்க. நீங்க பல ஆண்களோட நீங்க பழகிறதாக சொல்றாங்க. இல்ல மேடம் அப்படியே சத்தியமா எதுவுமே கிடையாது. ரெக்கார்டிங் ஏதாவது இருந்தா போடுங்க. அம்மா கூட மாமமார் இருக்குதுன்னு எனக்கு என்ன கவலை. என்ன பாப்புல நிறைய மேடம் இதெல்லாம் இவங்கெல்லாம் ரெக்கார்ட் எடுக்குது மேடம். இதெல்லாம் நான் வாய் பேசலாம். யார்கிட்ட வாங்கதான் ஆசையா இருக்கு. என்ன பதில் சொல்லு.
பதில் சரியா தர மாட்டியா? நீங்களே பேசிக்கிட்டே நீங்களே என்னக்கிட்டியா? நானே நீங்க தான் பேசிக்கிட்டீங்களா? சரியா மாட்டியா? அங்க வந்து சொல்றேன். நீ யாரைய கிட்ட வச்சு பேசிட்டு இருக்க? மாறி பண்ண நீங்க இப்படியே தான் சொல்லி தெரியுமா? யாருமே அப்புறம் ஏன் பதில் சொல்ல மாட்டேங்க? நான் அங்க வந்து சொல்றேன், நான் அங்க வந்து கொடுக்கேங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஆசையா இருக்கா உங்களுக்கு? வாரேன். உங்களுடைய தவறுகள்லாம் வெட்ட வெளிச்சமா தெரியுது. இந்த ஒரு சிடி மட்டுமல்ல, உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டு தான் எல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு தான் பேசுறோம். சரிம்மா, இது வந்து ஒரு கெட்ட நேரம், காரணமே இல்லாம உங்க கணவருடைய பலவீனங்கள், உங்க கணவருடைய பொறுப்பில்லாத்தனம், இனிமேலாவது 3 குழந்தை ஒரு பெண் குழந்தை அதான் நீங்க வளருது. நல்ல அழுத்தமா இதுக்கு மேலையாவது நீங்க வந்து இனிமேலும் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா இனி வேண்டாம், துரத்தி விட்டுருங்க. அதாம்மா நான் இனி இத ஒரு தடவை சொல்லணும்னு அப்படி ஏதாவது நினைச்சேன். பண்ணாருன்னா இனிமே இவர் இவரை பண்ணாருன்னா கேட்கணும். எங்களை அந்த இழக்க பொண்ணை வேண்டிய கேட்கறத நிலைமை விட இவரை கேட்கணும். இவர் பண்ண தவிர அத்தனையும். இவர் வேலைப்பா, இவர் ஊர்ல இருந்து இவருக்கு மரியாதை கிடையாது. இனிமேல் இந்த பிள்ளைய நீங்க வந்து குணமடைந்து- கஷ்டப்படுத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் நீ எனக்கு போன் பண்ணுமா, என்னன்னு பாத்துக்கலாம். அவங்களுடைய அமைதியான வாழ்க்கையோ இந்த கொலை பண்றனோ மிரட்டுறதோ, அதை பண்ணிடுவேன், தலையை கிழிச்சு சீவிடுவேன், அதை சீவிடுவேன் சொல்றதோ இனி வேண்டாம். அதை நாளான் மேல் பண்ண மாட்டேன் மேடம். வேற யாரும் பண்ணக்கூடாது, வேற யாரும் பண்ணக்கூடாது. உங்க அம்மா பேசுறது, உங்க அப்பா பேசுறது, குழந்தை சின்ன சின்ன பையன் பசங்க போலாம். ஸ்கூலுக்கு 5வது ஆறாவது படிக்கிற ஊர்ல பையன் இருக்காங்க. எங்க அப்பாவை கூப்பிட்டு பாருங்க, அவங்க அப்புறாணி தண்ணி அடிமா இவரு அப்புறாணி அவரு பாதி நாள் உள்ள கூட்ட வேணாம், வேண்டாம். உங்க குடும்பமே அப்புறம் அப்புறம் அப்படியே தெரியுது பாக்குறதுக்கு, அப்படியே தெரியும். அடுத்த குடும்பத்தை எல்லாம் கெடுப்பீங்க, ஆனா உங்க குடும்பமே அப்புறாணியா? என்னமா பேசுறீங்க? அவன் தம்பி கெடுத்துக்கிட்டு இருக்கான், இவன் கெடுத்துக்கிட்டு இருக்கான், என் அப்பன் கெடுத்துக்கிட்டு இருக்கான், எல்லாமே அவன் சோட்டு ஒருத்தன் நாயா? யாரை பத்தி எங்க அப்பா அவனுங்க லூசு போகல. அதானே அவங்க எங்க அம்மா அப்பா அப்பா எல்லாம் எல்லாம் எங்க அம்மா கிட்ட சரி, போடுங்க. பொண்ணு அவங்க அப்பா வேணா எதுக்கு பேசணும்? யாரு உங்க அப்பா- பேசுறாங்க? ஆமா, யா- எல்லாம் ஐயல இருக்க, நானா இல்ல, நீ இருக்க. ஒரு வீட்டு மனையில அரை வீட்டு மனமா கவுளு தனமா எப்படி அவளை- வாங்கி தண்ணியை வாங்கி கொடுத்து ஒரு நிமிஷம். வந்துருச்சு மேடம். அது வந்துருச்சு மேடம். சரி, கபடு சுதா வாங்கிட்டாங்களாமா? என்னங்க மேடம் கபடா வாங்கிட்டாங்களா ஏமாத்தி? கவுளா வாங்கிட்டாங்க அரை வீட்டு மனைய. சரி, இப்ப அந்த வீட்டு மனையை தான் இந்த பிள்ளை பேர்ல எழுதி வைக்கணும். இங்க அதுக்கு தான் வந்திருக்காங்க மேடம், சொத்துக்கு தான் வந்திருக்காங்க. சொத்துக்குதான் அவ இதுக்கு மேல நினைச்சு வழி போட்டதே இல்ல. சொத்துக்கு தான். அநியாயமா இன்னொரு பெண்ணோட வாழ்க்கைய ஒரு பொண்ணு பறிக்க கூடாதுங்கிறத திரும்ப 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 வலியுறுத்திட்டு இருக்கோம். நல்லா தெரிஞ்சு இப்படி ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஆம்பளைய சொந்த மாமா பையனை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு 3 குழந்தையை பெற்று தன் உழைப்புல தான் வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்ணை கண்ணுல பார்த்து உள்ளூருக்குள்ள அதே தெருவுல இருந்துகிட்டு இருக்கிற சின்ன பொண்ணு 23 வயசு தான். அப்ப நடந்த சம்பவம் நடந்தப்ப 19-20 வயசு இருக்கும். இனி போய் நீங்க பண்ண தவறுடைய விளைவு இனி வாழ்நாள் முழுக்க நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அது வந்து ஒரு நாள்ல போற சங்கதி அல்ல. குழந்தைகள் வந்து அது வாழ்நாள் முழுக்க அந்த பேர்டன் இருந்துகிட்டு இருக்கும், அந்த பேச்சு இருந்துட்டு இருக்கும், அந்த சொல்லு இருந்துட்டு இருக்கும். இனிமே நீங்க வாழ போற வாழ்க்கையில தான் அதை மாத்தணும். இனி நல்ல பொண்ணா ஒழுங்கா உழைச்சு அந்த ஒரு பேரண்ட்ஸ் யாருடைய சப்போர்ட்டோட நல்லபடியா நேர்மையா ஒழுக்கமா நிம்மதியா வாழப்பாரு. வெட்டு குத்துக்கெல்லாம் போகாதீங்க. மேடம் நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா திருப்பி அவங்க பண்ணுவாங்கம்மா, விட மாட்டாங்க, எதுவும் நிக்காதுமா. அப்ப அப்படி அதனாலதானே தென்மா மாவட்ட கெப்ல நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல எத்தனை கிராமத்துல மேடம், எங்க பாதிக்கப்பட்டிருக்கு. ஊர்ல யாராவது அறுபது கூட அமைதியா வாழுங்கம்மா, அமைதியா வாழ பாருங்க. இனிமே பண்ண தவறு அவர் பண்ண தவறு, அவருடைய கெட்ட இந்த நல்ல நேரம் அவங்க ஒய்ஃப் ஏத்துக்குச்சு. இனி பண்ண அவருக்கும் கதிமோட்சம் கிடையாது. நீங்க சின்ன பொண்ணுமா, உனக்கு 23 வயசு தான் ஆகுது, உனக்கு உன் வாழ்க்கை இருக்குமா, உனக்கு போதும். இதுக்கு மேல நீங்க அமைதியா வாழப்பாரு. உனக்கு வந்து எவ்வளவு நல்ல மில்லுல எல்லாம் வேலை பார்க்க தெரியும், உங்களுக்கு என்ன கஷ்டம்? வெளியூர் போங்க, அமைதியா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு அம்மா யாராவது கூட வச்சுக்கிட்டு நல்ல வேலை நிம்மதியா வாழுங்க. சும்மா இவனை விட்டு அவன் இருக்கப்ப இவன் இருக்கப்ப இவன் இது எப்படி சரியா இருக்கும்? உங்களுக்கு யாரும் சொல்லலையா? உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வேண்டாமா அப்படி எல்லாம் பண்ணாதேன்னு சொல்ல மாட்டாங்களா? உனக்கு சரியான வழிநடத்தல் எல்லாம் போயிருக்கு. ஒருத்தங்க கெட்டு போயிட்டு இருக்காங்க. ஆமா, இந்த பொண்ணுமே உழைக்கக்கூடிய பொண்ணுதான் வீணா போயிடுச்சு. ஊர்ல போய் இருக்கணும்னு ஒரு எண்ணம் தானே இப்படி தாலி எடுக்குதா, எடுத்துட்டு வரீங்களா, கட்டலாமா? ரொம்ப நிகழ்ச்சியான தருணம், ரொம்ப நிகழ்வா இருக்கு மனம். அந்த தாலி கயிறுக்கோ அந்த தங்க தாலிக்கோ மரியாதை கிடையாது, அது கட்டினவருக்கு தான் மரியாதை. கட்டினவர் அதற்குரிய மரியாதையோடு நடந்து கொண்டால் மட்டுமே அந்த மனைவிக்கு அதற்குரிய மரியாதையும் அந்த கணவனுக்குரிய மரியாதையும் கொடுக்க தோன்றும். இவ்வளவு நாளா அந்த கணவன் மேல அதுக்கு மரியாதை இல்லை, நம்பிக்கை இல்லை, போட்டுக்கல. இப்ப அந்த கணவன் மேல நம்பிக்கை வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம அரங்கத்துல வச்சு
மன மகிழ்வோட மன நிறைவோட எந்த நேரம் காலம் எதுவும் பார்க்க தேவையில்லை. இந்த அரங்கம் போதும், நீங்க போதும் சொல்லி கட்டிட்டு போயிருக்காங்க. ரொம்ப சிறப்பா, ரொம்ப நல்லா 100 ஆண்டு காலம் 2 பேரும் குழந்தைகளோட நிம்மதியா வாழணும். இனிமேலாவது மனம் நிறைந்த வாழ்த்துக்களோடு, சொல்லுதெல்லாம் உண்மை டீமோட மனம் நிறைந்த வாழ்த்துக்களோடு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதில்